اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை எல்லாம் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள்புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நம்மை தனது ஹபீப் நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் இருலோக சக்கரவர்த்தி ஹஜ்ரத் எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்திலே நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த பெருமையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமலே, நாம் துஆ செய்யாமலே, நாம் ஆசைப்படாமலே நமக்கு தன்னுடைய காஸ் வழி ஷேர் நாயகம் அவர்களுடைய கரத்தை பற்றக்கூடிய நசீபையும், அவர்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய நசீபையும், அவர்களை நினைத்தாலே இன்பம் கொள்ளக்கூடிய நசீபையும் நமக்கு பிச்சையாக தந்து கொண்டே இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நண்பர்களே, தோழர்களே, நிஜமா அவங்க இப்ப குல்பி ஃபஸிலில்லாஹி பி ரஹ்மத்திஹி அந்த ஆயத்தை விளக்கி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸல்னா என்ன? உனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தான்ங்கற ஈமான் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நிஜமா சொன்னாங்க. அதை கொடுத்தனால என்ன ஆச்சு? வாழ்க்கையே இன்பமயமாயிடுச்சு. இன்னைக்கு நிஜமா தராவி கொடுக்கும் போது, தராவி குழு நிக்கும் போது சர்க்கார் ஒரு ஹாலை பிச்சை கொடுத்தாங்க. சந்தோஷப்பட்டுக்க சுப்ஹானல்லாஹ். ஈமான் பிஜானிக்கு பண்ணல. மற்ற அல்லாஹ் தஆலா இதுக்கும் சந்தோஷப்பட்டுக்குன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா இதுக்கு தானே சந்தோஷப்படணும். வேற எதுக்கு நீ சந்தோஷமே வேணாம். வேற விளங்கிட்டல, இதுக்கு தான் நீ சந்தோஷம். சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஏன்னா எது இருந்தாலும் அது இருக்கும், இன்னொன்னு இருக்காது, இன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு இருக்காது. அதாவது வீடு இருக்கும், அவர்கிட்ட கார் இருக்காது, கார் இருக்கும், அவர்கிட்ட வீடு இருக்காது, மனைவி இருக்கும், பிள்ளைங்க இருக்காது, பிள்ளைங்க இருக்கும், காசு பணம் இருக்காது, கடை வச்சிருப்பாரு, வியாபாரம் இருக்காது. ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இருக்காது. எஜமான் நமக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாத்துக்கும் ரப்பாரி அல்லாஹ் நம்ம கூட காட்டி கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ் வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க சர்க்கார். அந்த ஏன் மத்த எதை வச்சா நம்ம சந்தோஷப்பட முடியாது? ஏன்னா எல்லாமே பாணி, பாக்கியான அல்லாஹ் நம்ம கையில கொடுக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் குதூகலம், 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 லா இலாஹ இல்லல்லாஹ் குதூகலம். இது லா இலாஹ இல்லல்லாஹ் மஸா. அதாவது என்னமா சர்க்கார் கட்சியில தராவி குழு நிக்கும் போது சர்க்கார் கட்டளை போட்டாங்க. எல்லாரும் இந்த ரமலான் வந்துட்டா 1க்கு 70ங்கிற அந்த கணக்குல தான் இருப்பாங்க எல்லாருமே. எந்த யாரை எடுத்து பாருங்க, 1க்கு 70 கணக்குல வந்துடும். கணக்குனா 70 தான் எல்லாரும் இருப்பாங்க. 1 ரூபா போட்டா 70 ரூபா, ஒரு ரக்காயத்து 70 ரக்காயத்து, 1 ரூபா, ஒரு ஆயத்து 70 ஆயத்து 11. இது நமக்கு அந்த நன்மை இல்லை. அந்த நன்மையை கொண்டு பெருமை அடிக்கிறதோ அதுல வர சந்தோஷம்னா அது இருக்கவே இல்லையா? அது அடுத்தது. ஏன்னா நன்மை கொண்டு சொர்க்கம் போக முடியாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நானே போக முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தான் போக முடியும், எஜமானே சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம அந்த நன்மையை கணக்கு போற கூட்டம் இல்ல. நமக்கு என்ன தெரியுங்களா? இப்போ தராவித்துல நிக்கிறோமே, அது ஒரு இன்பம். அல்லாஹ் நம்ம தராவித்துல வாங்கி பிச்சை கொடுத்தானே, தராவித்துல தஸ்பீஹ் ஓதுறோமே, அது ஒரு இன்பம். அந்த தஸ்பீஹ் ஓதுற இன்பத்துல நம்ம பிச்சை கொடுத்தானே, காலையில ஸலவாத் ஓதுறோம், ஸலவாத் ஓதுற பாக்கியத்தை பிச்சை கொடுத்தானே, நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வைக்கிற பாக்கியத்தை பிச்சை கொடுத்தானே, நோம்பாளிக்கு ஏதோ உணவு, நோன்பு திறக்கிறதுக்கு ஏதோ உணவு கொடுக்குறோம், நம்ம நாடு முடிஞ்சு ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அதை கொடுக்குற பிச்சை கொடுத்தானே, சகல் செய்யறதுக்காக உதவி செய்யறோம், சகல் செய்யற அந்த உணவு பிச்சை கொடுத்தானே, அது வந்து அதுலயே ஒரு சந்தோஷம். இப்ப எந்த அமல் செஞ்சாலும் இன்பம். ஒரு முசாபர் வராரு, ஒரு 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா நம்ம தகுதிக்கு சக்கரை பிச்சையில கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு 1க்கு 10 வரும்,
ஒண்ணுக்கு 70 வரும். அது இல்ல, கொடுக்க வச்சானே அதுதான் இன்பம். அப்ப நம்ம ஜமாத்திற்கு ஷேகுடைய காலகட்டன பரக்கத்துல நம்ம இன்பம் என்ன தெரியுங்க, நம்மளுடைய அமல் என்ன தெரியுங்களா, இன்பப்படுறதா அமல். ஒண்ணு அண்ணா நம்ம செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். சர்க்கார் தான் சொன்னாங்க ஃபஸ்ல்னா என்னமா ஒரு தடவை இப்ப இப்படி சொன்னாங்க. ஒரு தடவை சர்க்கார் சொன்னாங்க, ஒருத்தன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறான். வேலை செஞ்சது கூலி 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்தாச்சு. 500 ரூபாய் கூலி கொடுத்தாச்சுமா, மேல 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம். இது ஃபஸ்ல். நம்ம தகுதிக்கு கொடுக்கல, நீ செஞ்ச வேலை 500 ரூபாய்க்கு தான். அந்த 500 ரூபாய் கொடுத்தாச்சு. அது போக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அள்ளி கொடுத்தான் பாருங்க. 1000 ரூபாய் தரல, இந்தாடா அது ஒரு அள்ளி கொடுக்குறான் பாருங்க. அதுதான் ஃபஸ்ல். அது ஃபஸ்ல். சர்க்கார் இப்ப என்ன விளக்கம் சொன்னாங்க, சர்க்கார் அப்படி சொல்லல, நீ வேலை செஞ்சது கூலியே தர முடியாது. ஏன்னா நீ வேலை செஞ்சது கூலி இல்ல, 2 அடி அடிக்காம விட்டாதான் நீ, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? நமக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல. நமக்கு இந்த ஈமானுடைய இன்பத்தை கொடுத்தான், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இன்பத்தை கொடுத்தான், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இன்பத்தை கொடுத்தான். எல்லாம் மௌலிது ஓதுறாங்க, பரக்கத்துக்கு ஓதுறாங்க, மீனாது வந்துட்டா நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அது புற தெரிஞ்சிருச்சா ரபீல் அவர்கள் வந்துருச்சு, புற தெரிஞ்சிருச்சா ரமலான் வந்துருச்சு. எப்ப ரமலான் வந்துருச்சு? ரஜபுலே நமக்கு ரமலான் வந்துருச்சு. ரமலான்ல இல்ல, ரஜபுலே வந்துருச்சு. ரஜப் வந்துருச்சு, ரஜப் வந்துருச்சு, ரஜப் வந்துருச்சு. ரஜப் வந்துட்டா ரமலான் வந்த மாதிரி நமக்கு. ஏன் நம்ம இந்த இன்பத்தை ஊட்டி விட்டாங்க, இன்பத்தை நுழைச்சு விட்டாங்க சர்க்கார். இதுதான் நம்ம சொல்றோம். நன்மையை தேடி போறவங்க பேர் இல்ல, நன்மைக்கு பின்னாடி ஓடி மூட்டை மூட்டையா கட்டி கால்குலேட்டர் வச்சு கணக்கு போறவங்க இல்ல. இன்னைக்கு இத்தனை தடவை லாயிலா ஓதியாச்சு, இத்தனை தடவை ஸலவாத் ஓதியாச்சு, இத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதியாச்சு. ரம்ஜான் எத்தனை குர்ஆன் ஓதுனீங்க நீங்க? நாங்க ஒரு ஜுஸு ஒரு குர்ஆன் ஓதிட்டோம். நானா 20 ஓதிட்டேங்க. நீங்க 20 ஓதுனீங்க, எனக்கு ஒரே ஒரு குர்ஆன் அல்லாஹ் ஓத வச்சான். நீங்க 20 ஓதுனீங்க, ஒரு குர்ஆன் அல்லாஹ் எங்களை ஓத வச்சான். சர்க்கார் குர்ஆனை திருப்பி ஓதும்போது சர்க்கார் மையத் ஆக்கிட்டாங்க. மையத் எப்படி ஓத முடியும்? மையத்துல சத்தம் வருமா? மையத் ஓதுமா? மையத் பாட்டு பேசாம கிடக்கும். மையத்துல யாரு ஹயாத்தா இருக்கிறா? ஹயாத்தா இருக்கிற அல்லாஹ் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கான். சர்க்கார் அந்த வால்ல ஓத வச்சிருக்காங்க. அதை ஓதும்போது வேகமா ஓதிட்டு போக முடியும். அந்த இன்பம் தான் சர்க்கார் நாயம் கொடுத்துருக்காங்க. அப்ப எஜமானி தராவத்தில் இருக்கும்போது அந்த இன்பத்தை தான் கொடுத்தாங்க ஷேக் நாயகம். என்ன இன்பம்? இது நன்மையை கூட்டம் உட்கார்ந்துட்டு உட்கார்ற கூட்டம் இல்ல, நன்மையை பார்க்காத, அதுல இருக்கிற இன்பத்தை பாரு. உன்னை நிக்க வச்சவன் அல்லாஹ், நிக்கிற காடு கொடுத்தவன் அல்லாஹ், காடுக்கு சக்தி கொடுத்தவன் அல்லாஹ், உன்னை குனிய வச்சவன், ருக்கு செய்ய வச்சவன் அல்லாஹ், ருக்கு செய்யறதுக்கு முதுகு கூவத்து கொடுத்தவன் அல்லாஹ், திரும்பி எஞ்சி நிக்க வச்சாங்க. சர்க்கார் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்க வச்சாங்க. அதனாலதான் பாருங்க அல்லாஹ் தஆலா தொழுகையில எல்லா இடத்தையும் தன்னை புகழ்ற மாதிரி தான் வச்சிருக்கான். தக்பீர் கட்டனோனே சனாவா சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி வ தபாரக ஸ்முக தஆலா ஜல்லுஹு வ லா இலாஹா இல்லல்லாஹ். தக்பீர் கட்டனோனே சுப்ஹானல்லாஹ் அவன சந்தோஷப்படுத்து. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அடுத்து சந்தோஷம். ருக்குவுக்கு போறோம், அவனுடைய புகழ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அலி சுப்ஹான ரப்பில் அலி. எந்திரிச்சு நிக்கிறோம், ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா அல்லாஹ் கூப்பிடுறோம். சர்க்கார் சொன்னாங்க ரப்பனா ரப்பே அப்படின்னு கூப்பிட்டா லப்பைக் என்ன அடியானு கேக்குறான். ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா ரப்பே உனக்கே எல்லாம். திருப்பியும் சஜிதாக்கு போறோம், அங்கேயும் புகழ் சுப்ஹான ரப்பில் ஆலா. சமி அல்லாஹ் உங்களின் புகழே அல்லாஹ் கேட்கும். நீங்க சொல்லல அண்ணா கேட்டுட்டேங்கிறான். நான் சொன்ன தஸ்பீ அல்லாஹ்வாயினால் கேட்டுக்கொண்டேன், புரிஞ்சது போல இருக்கிறான். சமயம் தாங்கிறாங்க, அண்ணா கேட்டுட்டான். நீங்க சொல்றீங்க சமயம் தாங்க என்ன? நீங்க சொல்லல, மற்றதெல்லாம் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்றோம்? நான் சொன்ன தஸ்பீ அண்ணா கேட்டு அண்ணா கேட்டு யார் சொல்றா? யார் வாயில?
அப்ப சர்க்காரு அதெல்லாம் கவனிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தஸ்பீஹ் ஓதும்போது சர்க்கார் நான் பார்க்க வச்சாங்க. சுபானன் மலிக்குல் குத்தூஸ் அதான் சர்க்காரு. அது எதுவுமே நமக்கு புரியல, நம்ம ஆலிம் கிடையாது. ஆனா ஒன்னொன்னு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் வரும்போது அல்லாஹ் புகழ்றது, அல்லாஹ் புகழ்றோம். இந்த இன்பத்தை தான் சர்க்கார் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தராவி தொழுகும் போது ஒன்னொன்னையும் இடையில ஒன்னொன்னையும் சர்க்கார் அல்லாஹ் பத்தி சொல்லும் போது அது விளக்குன்னு முழுசா நமக்கு தெரியல, ஆனா இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சர்க்கார். அதுலதான் சர்க்கார் தொழுவு வச்சாங்க. அப்ப சர்க்கார் என்ன கற்பனை போட்டாங்க, நீ நன்மையை கணக்கு போடாத, உன்னை ஒண்ணு அல்லாஹ் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கானே அதை நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. உன்னை எந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கிறான் எஜமா, அன்னைக்கு அதான் பிச்சை போட்டாங்க சர்க்காரு. உட்காந்தோடனே பதிலுமா பிச்சை உனக்கு தகுதிக்கு மீறி கொட்டிக்கிட்டு இருக்கிறான்ல அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்ப சர்க்கார் சொல்லும் போது சர்க்கார் காலையில தான் அந்த ஹாலில் சர்க்கார் வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாம் எப்படி நமக்கு பிச்சை போடுறான், எந்த மாதிரி நமக்கு பிச்சை போடுறான், நம்மளை வச்ச மாதிரி யாரை வச்சான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானை பத்தி எஜமா சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதே உனக்கு கொடுத்து அதை வச்சு நீ பெருமை அடிச்சுக்க, அதுதான் உனக்கு பெருமையே. என்ன மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் எது வந்தாலும் என் தேவை இது பூர்த்தி செய்யல, அல்லாஹ் பூர்த்தி செய்யலாம். மனைவி வர்றாங்க, மக்கள் வர்றாங்க, காசு வருது, பணம் வருது, கார் வருது, பங்களா எல்லாத்தையும் வாங்கிக்க, இதை இலாவாக்காத, இலாவா அல்லாஹ் வா 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 வா